கோயிலுக்குள் நுழைந்ததும் பிரபஞ்சனை விட்டு அர்ச்சனை தட்டு மாலையெல்லாம் வாங்கி வர சொன்னாள் மது. அவன் பேருக்கு அர்ச்சனை முடிந்து மாலை சாத்தி நெய் விளக்கேற்றி பொறுமையாக வழிபாடுகளை அவள் செய்ய பிரபஞ்சன் அவளை பின்பற்றினான். எல்லாம் முடிய கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கும் மேலானது. சர்க்கரை பொங்கல் பிரசாதம் அதை வாங்கி கொண்டு கொழு மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தார்கள். சாரிங்க, உங்களை என் பின்னால் ரொம்ப அலைய வைக்கிறேன்ல என தஞ்சமாக பேசினாள் மது. நல்லதுக்காக எது நடந்தாலும் அதில் தப்பில்லை. உனக்கு தெய்வ பக்தி அதிகமோ? எங்கள் அம்மாவுக்கும் அது உண்டு மது. இல்லைங்க, பெண்களுக்கு ஆண்களை விட பக்தி அதிகம்தான். அதனால தான் குற்றம் செய்யறது அதிகமாக ஆண்கள் இருக்காங்களோ? இல்லைப்பா, ஆண்களை குற்றம் செய்ய தோன்றதே பெண்கள் தானே இங்கே. என்ன சொல்கிற மது? ஆமாம், ஆண்கள் கிட்ட காமத்தை விதைக்கிற மாதிரி நடந்துக்கிறது பெண்கள் தானே. பணத்தாசை பெண்களுக்கு அதிகமாகி ஆண்களை அவர்கள் தூண்ட குடும்பத்தில் குழப்பம் பெண்களால். இப்போ சொல்லுங்க, கிரைம் ரேட்டை ஏற்றுறது யாரு? ஒரு பெண்ணாக இருந்தும் பெண்கள் மேலே உள்ள தற்புக்களை உரிக்கிற பெண்ணா நீ இருக்கிறது ஆச்சரியம்தான் மது. ஆண்களோட தற்புக்களை நீ மன்னிப்பியா மது? அதுக்கு நியாயமான காரணம் இருந்தால் மன்னிப்பேன். பிரபஞ்சனுக்கு அவளிடம் தன் பலவீனங்களை எல்லாம் சொல்லிவிடலாமோ என தோன்றியது. அந்த நேரம் செல்வம் பைக்கை நிறுத்திவிட்டு அம்மன் கோயிலுக்குள் நுழைந்தான். தன் பார்வையை நடந்து கொண்டே சுழற்றினான். படியேறி மேலே வந்தான். பார்த்தான். சூதாட்ட தோழன் அழகு. எடுக்கலாமா வேண்டாமா என யோசனை வந்தது. ஆனாலும் தனியாக வந்து எடுத்தான். என்னப்பா, இனி ஆட வருவியா மாட்டியா? 50,000 ஜெயிச்சிருக்க. உன் சம்சார ராசி மறுபடியும் பணத்தை கொட்டினா. வாடா, இப்போ நாங்கள் கோயிலில் இருக்கோம். அவங்கள வீட்டில் விட்டுட்டு புறப்பட்டு வா மாப்பிள. இல்லடா, ஒரு வாரத்துக்கு சூதாட்டத்துக்கு லீவு. தேனிலவை முடிச்சுட்டு வந்து கச்சேரியை வச்சுக்கலாம் என்ன? இந்த பேச்சு வளரும் நேரம் மது பிரகாரத்தில் தனியாக நடக்க காத்திருந்த அவளை செல்வம் பார்த்து விட்டான். சிஸ்டர், ஒரு நிமிஷம். என்ன வேணும்? இந்த லெட்டரை நீங்கள் படிக்கணும். கோயிலுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு லெட்டர் தரியா? என் புருஷன் அங்கே இருக்கார். நான் தனியாலாம் வரல. தெரிஞ்சுதான் சிஸ்டர் வந்தேன். இதை உன் புருஷன் படித்தா நீங்கள் சேர்ந்துக்கு கோயிலுக்கு வர்றது முதலும் கடைசியுமாக இருக்கும். நீ படித்தா இதோட கதையே வேற. என் ஃபோன் நம்பர் இதில் இருக்குது. படிச்சுட்டு நிச்சயமாக நீயே கூப்பிடுவ, பிடி. அவள் கையில் அதை திணித்துவிட்டு செல்வம் கோயிலின் பின்பக்கமாக மறைய மது அதை எடுத்துக்கொண்டே வர பிரபஞ்சன் போனை கட் செய்துவிட்டு திரும்பி விட்டான். மது படிக்க படிக்க அதிர்ச்சியானாள். பிரபஞ்சன் நெருங்கி கொண்டிருந்தான். மதுவுக்கு வியர்த்தது. பிரபஞ்சன் நெருங்கிவிட சட்டென அதை தன் ரவிக்கைக்குள் மறைத்தாள் மது. போகலாமா மது? சாரி, என் ஃப்ரெண்டு நிறைய நேரம் போயிடுச்சு, வா. கூடவே நடந்த மது தடுமாறி விழப்போக பிரபஞ்சன் சட்டென பிடித்து விட்டான். என்னாச்சு மது? தெரியலங்க, தலை சுத்துற மாதிரி இருந்தது. முதல்ல உட்காரு, விழுந்துட போற. அவளை பிடித்து உட்கார வைத்தான். ஏன் மது உனக்கு இப்படி வேர்க்குது? ராத்திரி நாம தூங்க 1 மணிக்கு மேலே ஆயிருச்சுல்ல. கல்யாண களைப்பே நமக்கு போகல. அதனால தான். பாட்டில் உள்ள தண்ணீரை அவள் முகத்தில் தெளித்து குடிக்கவும் தந்தான். அவளை அவன் மேல் சாய்த்து கொண்டாள். மதுவுக்கு சற்று இதமாக இருந்தது. அதே நேரம் உள்ளே இருந்த கடிதம் உறுத்திவிட்டது. அவளை பதற வைத்தது. வீடு திரும்ப அப்பா அம்மா இல்லை. மது வந்து படுத்து விட்டாள். அவன் கட்டிலின் அருகில் உட்கார அவனது அக்கறை சந்தோஷமாக இருந்தது. அவளை நெகிழ வைத்தது. அதே நேரம் இப்போது தனிமையும் தேவைப்பட்டது. அவன் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை என தோன்றியது. திரும்பி படுக்க ரவிக்கைக்குள் இருந்த கடிதம் குத்தியது. மெல்ல எழுந்து பாத்ரூமுக்கு நடந்தாள். என்ன மது, நான் எதுவும் கூட வரட்டுமா? இல்லைங்க, வேண்டாம், நீங்கள் பயப்படாதீங்க. குளியல் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டாள். அவசரமாக கடிதத்தை வெளியே எடுத்தாள். திரும்பவும் படித்தாள். என்கிட்ட உன்னை தந்துட்டு இப்போ வேறொருத்தங்கிட்ட நீ தாலி கட்டிக்கிறது நியாயமா? இது 2 பேருக்கும் நீ செய்கிற துரோகம். என்கிட்ட உள்ள விலை மதிப்பில்லாத உன் பொருளை கல்யாண பரிசாக உனக்கு கொடுக்கத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். அவளுக்கு படபடப்பு வரவே அந்த கடிதத்தை கிழித்து டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் செய்தாள். அந்த நம்பரை குறித்து வைக்காதது இடித்தது. அப்படியே கதவில் சாய்ந்து விட்டாள். பல கேள்விகளுக்கு அவளிடம் பதில் இல்லை. அப்பொழுது மதுவின் அப்பா அம்மா உள்ளே வர பிரபஞ்சன் உள்ளே கூப்பிட்டு தாளிட்டான். உள்ளே வந்து அமைதியாக உட்கார்ந்தான். மாமா, பதட்டப்படாம உட்காருங்க. அத்தை, எனக்கு சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி தர முடியுமா? இதோ கொண்டு வர மாப்பிள்ள. காஃபியை வைத்து கொடுத்தாள். அம்மா, இன்னைக்கு ஏன் காப்பி ரொம்ப சுமாராக இருக்கு? பரவாயில்ல, பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் பதட்டம் இருந்தால் அதில் தப்பில்லை. நீங்களும் உட்காருங்க, நம்ம பேச தொடங்கலாம். அவன் என்ன பேச போகிறான் என தெரியாமல் இருவரும் நடங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் பொண்ணுக்காக செத்து சுண்ணாம்பா இருப்பீங்க. இப்போவும் அந்த சங்கடங்கள் உங்களுக்கு தொடருது. பொண்ணை பெத்தா இத்தனை வழிகளா? இருவரும் அதிர்ச்சியுடன் பார்க்க, சரி விஷயத்துக்கு வரேன்னா, மது குழந்தை பெற்றது இப்போவும் அவளுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே? ஆனால் அவள் புருஷனா இந்த விஷயம் எனக்கு தெரியும். இது வினோதமாக இருக்குல்ல?
இருவரும் செத்தே போய்விட்டார்கள். மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி? நீங்க 2 பேரும் பதட்டமா ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில போனதும் நான் சந்தேகப்பட்டு பின்னால வந்தேன். அதுக்கு முன்னால நாகேஷ் மூலமா பல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. ஹோட்டல் உங்க பின்னால உட்காந்து சகல விஷயத்தையும் நான் கேட்டுவிட்டேன். அந்த கேடு கெட்டவன் மது வாழ்க்கையை கெடுக்கத்தான் வந்திருக்கான். அத்தை, அவசரப்படாதீங்க, என்னை முழுசா பேச விடுங்க. மது மயக்கமாகி கொடைக்கானல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன மறுநாளே இவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சாச்சு. முதல் நாள் இவன் சரக்கை போட்டுட்டு உடை மாற்ற போன மதுவை தப்பான கோலத்துல பார்த்துட்டான். உள்ளே போன சரக்கு அவனை மிருகமாக்க அவன் சாப்பாட்டுல எதையோ கலந்து அவளை கலைச்சிட்டான். மறுநாள் பவித்ரா மதுவை ஆஸ்பத்திரியில் சேர்த்த பிறகுதான் உள்ளே கிடந்த இவனுக்கு போதை தெளிஞ்சிருக்கு. குற்ற உணர்ச்சியில குறுகி ஆஸ்பத்திரிக்கு கூட வந்திருக்கா. முத்துராஜோ முரட்டு பணக்காரன், தான் கதை முடிஞ்சிடும்னு அவன் பயந்து ஓடிட்டான். அவன் செஞ்ச தப்பு அவனை நிம்மதியா வாழ விடல. கிட்டத்தட்ட 50 நாள் கழித்து மது கர்ப்பமாகி மயக்கம் நீடிக்கவே டாக்டர் கனகா அகிலாவுக்கு லெட்டர் தர நீங்க ஊட்டிக்கு போனது நாகேஷுக்கு தெரிய வந்தது. அவன் ஊட்டிக்கும் வந்தான். உண்மையை சொல்லி உங்க 2 பேர் காலையும் விழுந்து மதுவை ஏத்துக்க தயாராகத்தான் இருந்தான். மதுவை கெடுத்தவன் மேல நீங்க கொலை வெறியில இருந்ததை புரிஞ்சு பயந்துட்டான். அப்புறம் பிரசவமாச்சு. குழந்தை டாக்டர் சிபாரிசுல காப்பகத்துக்கும் போனது. அங்கே போய் அவன் போராடி ஒரு வழியாக குழந்தை வாங்கி விட்டான். அப்பா அம்மா அதிர்ச்சியில் உறைந்து கிடக்க நீங்க டாக்டர் அகிலா துணையோட மதுவை மீட்டு அவளும் பழைய நிலைக்கு வரவே எல்லா கரைகளையும் அழிச்சிட்டு சென்னைக்கு வந்தீங்க. அவளும் வேலை வாங்கி தந்து உடனே கல்யாண முயற்சி எடுத்து நான் ஃபிக்சர்ல வந்துட்டேன். மது கழுத்துலையும் தாலி ஏறின அன்னைக்கே நாகேஷன் லெட்டரோட உள்ளே வந்துட்டான். இருவரும் குமரி கொட்ட துரோகத்தை செஞ்சது நாகேஷ் மட்டும் தானா? மாப்பிள்ள, வேற யாரு துரோகம் செஞ்சுட்டாங்க? நீங்க 2 பேரும் துரோகிகள் இல்லையா? கெட்டுப்போன மகளை என் தலையில கட்டினது எனக்கு துரோகம் இல்லையா? இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு வெளியில யார் காதுலையும் அது விழக்கூடாதுன்னு உங்க வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வந்து நான் பேசுறேனே. இப்ப கூட என்னை பற்றி நினைக்காம உங்களை மகளை பற்றியே பேசி எப்படி அவனுக்கு அடைக்கலம் தரலாம்னு கேக்குறீங்க. இப்பவும் உங்க பொண்ணு பாதிப்பில்லாம வாழணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி தன் பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும்னு நாகேஷ் நினைச்சதுல என்ன தப்பு? இருவரும் வாயடைத்து போனார்கள். மதுவின் அப்பா அம்மா எந்த பேச்சுமே பேச இயலவில்லை. பயந்து போய் நடுங்கி கொண்டு உட்கார்ந்தார்கள். அம்மா சுப்புவின் குரல் அவளுக்கே சுத்தமாக கேட்கவில்லை. ஆனால் பிரபஞ்சனோ எதுவும் நடக்காதது போல் எழுந்து நடக்கத் தொடங்கிவிட்டான். அது எதற்காக மதுவை கெடுத்த அவனை நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க மாப்பிள்ளை என மாமனார் கேட்கத்தான் நினைத்தார். ஆனால் மாப்பிள்ளை பிரபஞ்சன் பேசுவதை கேட்டு அவருக்கு பேச்சே எழவில்லை. நண்பர்களே, இந்த கதையினுடைய தொடர்ச்சி அடுத்த பாகமாக நாளை இரவு வெளியாகும். மறக்காம தொடர்ந்து கேளுங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிரபஞ்சன் தன் மனைவி பக்கம் நின்னானா, இல்லை மதுவுக்கு என்ன நடந்தது என்பதையெல்லாம் அடுத்த பாகத்தில் சுவாரஸ்யமாக கேட்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.